கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்காக 1 சங்கீதம் 3 வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கும் 4 விதமான ஆசீர்வாதங்களை இவ்வசனம் நமக்கு விவரிக்கிறது. அதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதலாவது, வேத வசனங்களை இடைவிடாமல் தியானிப்பவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார்கள். நீர்க்கால்களின் ஆவிக்குரிய அர்த்தம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஆகும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெறும்பொழுது வேத வசனங்களை புரிந்து கொள்ள எளிமையாகிறது. கருகலான சத்தியங்கள் கூட கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் விளங்கி கொள்ள முடிகிறது. அறிவு என்பது கற்றுக்கொள்வது, புத்தி என்பது புரிந்து கொள்வது. ஆனால் ஞானம் என்பதோ கற்ற சத்தியங்களையும் புரிந்து கொண்ட வேத வசனங்களையும் வாழ்வில் நடைமுறைப்படுத்த உதவியாயிருக்கிறது. வேத வசனங்களெல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி நீர்ப்பாயும் தோட்டமாய் நித்தம் மகிழும் கூட்டமாய் நம்மை மாற்றுகிறார். இரண்டாவதாக, வேத வசனங்களை இடைவிடாமல் தியானிப்பவர்கள் தன் காலத்தில் தன் கனியை தரும் மரத்தை போல் இருப்பார்கள். கனித்தரும் வாழ்க்கை வாழவே தேவன் நம்மை அழைத்தார். எனவே ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம் மற்றும் இச்சையடக்கம் ஆகிய இவைகளை பெற்று வாழ வேத வசனங்களை இடைவிடாமல் தியானிப்பது அவசியமாயிருக்கிறது. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17:17 எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் கனியானது ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கான விளைவாகும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற பின் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பின் வெளிப்பாடாய் நாம் தேவனுக்காய் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று யோவான் 15:5 நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார். மூன்றாவதாக, வேத வசனங்களை இடைவிடாமல் தியானிப்பவர்கள் இலையுதிரா மரத்தை போல் இருப்பார்கள். இலைகள் 2 காரியங்களுக்கு அடையாளமாயிருக்கிறது. ஒன்று, சுயநீதிக்கு அடையாளம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது அத்தி இலையினால் தன் நிர்வாணத்தை மறைத்தார்கள். இது சுயநீதியை குறிக்கிறது. இரண்டாவது, ஆரோக்கியத்திற்கு அடையாளம். புதிய வானம் புதிய பூமியிலே நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் 2 கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 நாம் வாசிக்கிறோம். சுயநீதி மரித்து ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், போதுமென்கிற மனம், திருப்தி போன்ற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல நாம் மாற வேத வசனத்தை அனுதினமும் தியானிப்போம். நான்காவதாக, வேத வசனங்களை இடைவிடாமல் தியானிப்பவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேத வசனங்களை தியானித்து அதன்படி நடப்பவர்களின் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் வெற்றியை கொண்டு வரும். பூமிக்குரிய காரியங்கள் சில நேரங்களில் வாய்க்காமல் போகலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் அனைத்தும் வாய்க்கும். நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றும் அவருடைய சித்தத்தின்படியும் செய்யும்பொழுது அதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வாய்க்க செய்வார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.